நாமம் வாழ்க, தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும், உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். வாழ்க வாழ்க உன்னாமம் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க உன்னாமம் வாழ்க. செவிகளை நீ திறந்து விட்டு செய்வோம் சித்தம், செவிகளை நீ திறந்து விட்டு செய்வோம் சித்தம். புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே, இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க நாமம் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க, ராஜா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. அல்லேலூயா அல்லேலூயா. எழுந்து நின்று கொஞ்ச நேரம் கர்த்தரை நாம் ஆராதிக்கலாம். தேவன் ஆராதனையிலே பிரியப்படுகிறார், தேவன் ஆராதனையிலே வாழ்கிறவர். ஆராதனையிலே நம்ம மத்தியிலே இறங்கி வருகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. Hallelujah, hallelujah.
உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பூவியிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. அப்பா, இன்றைக்கு உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். இந்த புதிய மாதத்துல புது கிருபையோடு கூடமை ஆராதிக்கும்படி, ஆண்டவரே உம்மை தொழுது கொள்ளும்படிக்கு, ஆண்டவரே அன்றைக்கு அந்த குஷ்டரோகி நன்றி உள்ள இருதயத்தோடு கூட திரும்பி வந்தது போல நாங்களும் உடைய சமூகத்துல திரும்பி வந்து நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். கடந்த 4 மாதங்களும் எங்களை கண்மணி போல பாதுகாத்தி, எங்களை ஏந்தினீர், எங்களை தாங்கினீர், தப்புவித்தீர், சுமந்தீர், போஷித்தீர், உடுத்து வித்தீர், காப்பாற்றினீர், ஆதரவாய் துணையாய் நின்றீர். எல்லாவற்றுக்காகவும் நன்றி சொல்ல வந்திருக்கிறப்பா. உம்மை துதிக்க வந்திருக்கிற ஆண்டவரே, உம்முடைய பிரசனம் எங்கள் மத்தியிலே வருவதாக, உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்னே செல்வதாக. இன்றைக்கு உம்முடைய சமூகத்தினால இந்த இடத்தை நிரப்புங்க, உம்முடைய பிரசனத்தினாலே நிரப்புங்க. உம்முடைய மகிமை இந்த ஆலயத்தை மூடட்ட ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you, Lord. Thank you, Jesus. பிதாவே ஆராதிக்கின்றோ, இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோ, ஆவியானவரே உம்மில் அன்பு செய்கின்றோ. எங்கள் ஆவியானவரே உம்மில் அன்பு செய்கின்றோ. பிதாவே ஆராதிக்கின்றோ, இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோ, ஆவியானவரே உம்மில் அன்பு செய்கின்றோ. எங்கள் ஆவியானவரே உம்மில் அன்பு செய்கின்றோ. ஆராதிக்கின்றோ, ஆர்ப்பரிக்கின்றோ, அன்பு செய்கின்றோ. உம்மை ஆராதிக்கின்றோ, ஆர்ப்பரிக்கின்றோ, அன்பு செய்கின்றோ. மகனாக தெரிந்து கொண்டே மறுபடி பிறக்க வைத்தீர். மகனாக தெரிந்து கொண்டே மறுபடி பிறக்க வைத்தீர். ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே.
மங்காத பிரகாசமே ஆராதிக்கின்றோ ஆர்ப்பரிக்கின்றோ அன்பு செய்கின்றோ ஆராதிக்கின்றோ ஆர்ப்பரிக்கின்றோ அன்பு செய்கின்றோ ஸ்தோத்திரம் கனமும் ஸ்தோத்திரமும் கனமும் மாட்சிமையும் துதியும் ஐயா எப்போதும் உண்டாகட்டும் எல்லா மாட்சிமையும் துதியும் ஐயா எப்போதும் உண்டாகட்டும் ஆராதிக்கின்றோ ஆர்ப்பரிக்கின்றோ அன்பு செய்கின்றோ உம்மை ஆராதிக்கின்றோ ஆர்ப்பரிக்கின்றோ அன்பு செய்கின்றோ பிதாவே
ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவி. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவி. கைகளை உயர்த்தியவரை பார்த்து சொல்லுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்கள் தேவாதி தேவனுக்கு சகல துதிகன மகிமையும் உண்டாவதாக. நல்ல கரங்களை தட்டி ஆவியானவரை வரவேற்கலாம். ராஜாதி ராஜாவாகிய இயேசுவை வரவேற்கலாம். பிதாவாகிய தேவனை வரவேற்கலாம். பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக, பூமியிலேயும் செய்யப்படுவதாக. ராஜ்யம் இங்கே வந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியிலே நீர் வந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியிலே நீர் இடைப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவருடைய மகிமை, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை எங்கள் மத்தியிலே இறங்கி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த காலை வேளை எங்களோடு கூட இடைப்பட உடைய வார்த்தைகளோடு கூட நீ வந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உடைய சத்திய வார்த்தைகள் இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில வெளிப்பட போகிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு நேரே பேசப்படுகிற வார்த்தைகளை அப்படியே எங்களுடைய வாழ்க்கையில பழிக்க பண்ண போகிறதுக்காக ஸ்தோத்திரம். உடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற போகிறதுக்காக ஸ்தோத்திரம். உடைய வாக்குத்தத்தம் எங்களுக்கு வெளிப்பட போகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா, எங்களோடு கூட பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்திலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அப்படியே உட்காரலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலும் கூட கர்த்தருடைய சமூகத்தில் நாம் எல்லாரும் கூடி வந்திருப்பது தேவன் நமக்கு பாராட்டி இருக்கிற நல்ல கிருபை. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த புதிய மாதத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிற யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவினாலும் நமக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். சகல விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு, அழைக்கப்பட்டவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணினவைகள் காதுகள் கேட்கவில்லை, கண்கள் அதை காணவும் இல்லை, இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆனால் நாம் விசுவாசித்திருக்கிறோம். நாம கண்டு விசுவாசிக்கிறதில்லை, காணாமலேயே நம்ம விசுவாசிக்கிறோம். கர்த்தர் அதினதின் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறவர். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிக்க போகிறார். ஆமென். வந்திருக்கிறேன் நான் வாழ்த்துகிறேன். பக்கத்தில் கையை பிடிச்சி இயேசு நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி வாழ்த்துங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென். இன்றைக்கு இந்த மே மாதத்துக்குரிய வாக்குத்தத்தத்துக்கு நேராக நாம் கடந்து போகலாம். கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வாக்குத்தத்தம் எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 33வது அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 33வது அதிகாரம் 7வது வசனம். நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன் இருந்தது போல அவர்களை கட்டுவித்து போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் யூதாவின் சிறையிருப்பை இஸ்ரவேலின் சிறையிருப்பையும்
முன்னிருந்தது போல திருப்புவேன். அல்லேலூயா. இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்பி முன்னிருந்தது போல கட்டுவித்து என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு கர்த்தர் 3 காரியத்தை நம்மோடு கூட பேச விரும்புகிறார். நான் உன்னை கட்டுவேன், நான் உன்னை கட்டுவேன். இரண்டாவதாக உன் கட்டுகளை அறுப்பேன். மூன்றாவதாக நான் உன்னை குணமாக்குவேன். அல்லேலூயா. இந்த 3 காரியத்தை நாம் இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நாம் கேட்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. அல்லேலூயா. யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன்னிருந்தது போல. அடிக்கடி நம்ம சொல்லுவோம்ல, ஒரு காலத்துல எப்படி இருந்தேன்னு தெரியுமா அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. ஒரு காலத்துல நான் எப்படி இருந்தேன்னு தெரியுமா, ஒரு காலத்துல என் குடும்பம் எப்படி இருந்துச்சு தெரியுமா, நாங்க எப்படி இருந்தோம் தெரியுமா, எப்படி வாழ்ந்தோம் தெரியுமா, அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, நீ ஏற்கனவே சொல்லுகிறது போல நாங்க முன்னாடி இப்படி எல்லாம் இருந்தோம், அப்படி இருந்தோம், இப்படி இருந்தோம்னு எல்லாம் சொல்றீங்கல்ல. கர்த்தர் சொல்றாரு, நான் அப்படிப்பட்ட நாட்களை உனக்கு திரும்பவும் முன்னிருந்தது போல நான் உனக்கு உன்னுடைய சிறையிருப்பை நான் திருப்பி முன்னிருந்தது போல நான் உன்னை கட்டுவேன். கட்டுவேன் என்று சொல்லுகிறதுனால அப்போ இப்பொழுது பார்க்கும்போது சில காரியங்களை நாம் இடிக்கப்பட்டிருக்கிறோம் என்று தானே அர்த்தம் கொள்கிறது. கர்த்தர் திரும்பவும் நான் உன்னை கட்டுவேன் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், அப்போ ஏதோ ஒரு காரியத்துல நான் இடிக்கப்பட்டிருக்கிறேன், எங்கேயோ என்னுடைய வாழ்க்கை இடிக்கப்பட்டிருக்கிறது, எங்கேயோ சில திறப்புகள் ஏற்பட்டிருக்கிறது என்று அர்த்தம். ஆமென். அல்லேலூயா. நீங்க எடுத்து வாசிச்சு பாருங்க. அதே எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்துல 30வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேலும் யூதாவுமாகிய என் ஜனங்களுடைய சிறையிருப்பை திருப்பி நான் அவர்களுடைய பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்துக்கு அப்போ திரும்பி வர பண்ணுவேன். ஏன் கர்த்தர் இந்த சிறையிருப்பை மாற்றுகிறார் என்று சொன்னால், என்னையும் உன்னையும் கட்டுவதற்கு. சிறையிருப்புல இருக்கும் போதே கட்டுகிறேன் என்று அவர் சொல்லவில்லை, சிறையிருப்பை திருப்பி நான் உன்னை கட்டுவேன். அப்ப சிறையிருப்புல இருக்கிற வரைக்கும் நம்ம கட்டப்பட முடியாது, சிறையிருப்புல இருக்கிற வரைக்கும் ஆசீர்வாதமாய் வாழ முடியாது, சிறையிருப்புல இருக்கிற வரைக்கும் சகல விதமான நன்மைகளையும் அனுபவிக்க முடியாது. சிறையிருப்பு என்று சொன்னால் அங்கே கட்டுகள் இருக்கிறது, சிறையிருப்பு என்று சொன்னால் அங்கே பாடுகள் இருக்கிறது, சிறையிருப்பு என்று சொன்னால் அங்கே ஒடுக்கங்கள் இருக்கிறது. இப்போ வாழ்க்கையில ஒடுக்கங்கள், பாடுகள், நிந்தனைகள், அவமானங்கள், நிந்தை சொற்கள், பழிகள், இப்படிப்பட்ட சிறையிருப்புக்குள்ள வியாதி, வறுமை, இப்படிப்பட்ட சிறையிருப்புக்குள்ளே நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் நான் திருப்பி முன்னிருந்தது போல. முன் நாட்களில் எப்படி பல சீரோடு கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தீர்களோ, முன் நாட்களில் எப்படி சகல விதமான நன்மைகளை அனுபவித்துக் கொண்டிருந்தீர்களோ, அப்படிப்பட்ட நற்சீர் உண்டாவதற்கு மறுபடியும் முன்னிருந்தது போல நான் உங்களை கட்டுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. 31வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். இல்ல, எரேமியா 31:4. இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பே, நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேலவாதியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். 1வது வரியில சொல்றவங்க பாருங்க, இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை அகைன் ஐ வில் பில்ட் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். மறுபடியும் நான் உன்னை கட்டுவேன். ஒருவேளை கர்த்தராலே கட்டப்பட்டிருந்த உன்னுடைய மாளிகை, கர்த்தராலே கட்டப்பட்டிருந்த உன்னுடைய மதில் சுவர், அது இடிக்கப்பட்டிருக்கலாம், அது விரிசல் விட்டிருக்கலாம், திறப்புகள் உண்டாகி இருக்கலாம். ஏன்னா நாம சில நேரம் கர்த்தருடைய பார்வையில நலமானதை நம்ம செய்யறது இல்லை. சில காரியத்துல கர்த்தருக்கு கோபம் ஊற்ற காரியங்களை நம்ம என்ன பண்ணிடுறோம்,
செய்து விடுகிறதுனாலே சில திறப்புகள் அந்த மாளிகையில, அந்த சுவரில, அந்த மதில் சுவரில எழும்புகிறது, வருகிறது. எனவே பாழாய் கிடக்கக்கூடிய காரியங்கள், சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிறது. இது கர்த்தராலே வந்தது இல்ல, நானா உண்டாக்கிக்கிட்டது, நானா செய்துகிட்டது. இப்போ சிறையிருப்புக்குள்ளே போவதற்கான காரியம் என்ன? இஸ்ரவேல் ஜனத்தை கர்த்தர் சிறையிருப்புக்குள்ளே விற்று போட்டதுக்கான காரணம் என்ன? அவர்கள் தேவனுடைய பார்வையில பொல்லாப்பான காரியங்களை செய்ததுனாலதான். சில நேரம் வாழ்க்கையில கர்த்தருக்கு விரோதமான பொல்லாப்பான காரியங்கள் செய்யப்படும் போது ஒரு சிறையிருப்புக்குள்ளே கர்த்தர் நம்மை விற்று போடுகிறார். சிறையிருப்புக்குள்ளே கர்த்தர் நம்மை விட்டு விடுகிறார். சத்துரு அந்த சிறையிருப்புக்குள்ள நம்மை கொண்டு போய் விடுகிறான். ஆனாலும் கர்த்தர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறபடினாலே, நீங்க எடுத்து வாசித்து பாருங்க. 33வது அதிகாரம் 26வது வசனம், கடைசி வரிய பாருங்க. அவர்களுடைய சிறையிருப்பை நான் திருப்பி அவர்களுக்கு இறங்குவேன், அவர்களுக்கு இறங்குவேன். கர்த்தருடைய இரக்கம் நம்ம மேல இருக்கிறதுனால சிறையிருப்பிலே நீ செத்து போன அவர் விடாம, சிறையிருப்பிலே நீ பாடுபட்டு கொண்டு ஒடுக்கப்படு, நம்முடைய அந்த ஒடுக்குதலின் மத்தியிலே, அந்த பாடுகளின் மத்தியிலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற கூப்பிடுதல் அவர் சமூகத்தில் போய் எட்டின போது அவர் தம்முடைய காதுகளை அடைத்து கொள்ளவில்லை. எரேமியா 33:26 கடைசி வரி திரும்ப வாசிங்க. அவர்களுடைய சிறையிருப்பை திருப்பி அவர்களுக்கு இறங்குவேன். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, இறங்குவேன். நான் சொல்றேன், ஒடுக்கத்திலேயே கர்த்தர் நம்மை விட்டு விடாம நமக்கு இறங்குகிறபடினாலதான் நம்முடைய சிறையிருப்பை அவர் திருப்புகிறார். அவர் சிறையிருப்பை திருப்பும் போதுதான் நாம் மறுபடியும் கட்டப்படுகிறோம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் சிறையிருப்பை திருப்ப முடியும்? கர்த்தர் மட்டும்தான். சிறையிருப்பில கொண்டு போனவன் எதிராளியா இருக்கலாம், சத்துருவா இருக்கலாம். ஆனா அந்த சிறையிருப்பிலிருந்து நம்மை விடுவிக்கிறவர், சிறையிருப்பை திருப்பி நம்மை மறுபடியும் நம்முடைய சுய தேசத்துக்கு நம்மை கொண்டு வந்து முன்னிருந்தது போல நம்மை கட்டுகிறவர் நம்முடைய ஆண்டவர் மட்டுமே. அவருடைய இரக்கங்கள் நம்ம மேல் இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த காலை வேளை ஆண்டவரே உடைய இரக்கங்கள் என் மேல் வந்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் சொல்லாமா? நீர் எனக்கு இறங்குகிறதுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் சீயோனுக்கு இறங்குகிறவரா இருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சீயோனுக்கு இறங்குகிறவர், நமக்கு கர்த்தர் இறங்குகிறவர். இன்றைக்கு இந்த காலை வேளை கர்த்தருடைய இரக்கங்கள் நம்ம மேல வந்திருக்கிறபடினாலே அவர் நம்முடைய சிறையிருப்பை திருப்புவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. சிறையிருப்பை திருப்பி கட்டுவேன், மறுபடியும் கட்டுவேன், மறுபடியும் கட்டுவேன். ஏற்கனவே நீ கட்டப்பட்டிருந்தது உண்மை, ஏற்கனவே நான் தான் உன்னை கட்டினேன். ஆனா நீயோ திறப்புகளை உனக்கு உண்டாக்கி கொண்டாய். இந்த தாவீதின் கூடாரம் விழுந்து போய்விட்டது, சிலது இடிக்கப்பட்டிருக்கிறது, இந்த ஆலயம் இடிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சொல்றாரு, மறுபடியும் இதை நான் தூக்கி நிறுத்த உன் சிறையிருப்பை நான் முதல்ல திருப்புறேன். உன் சிறையிருப்பை முதல்ல நான் திருப்பி உன்னை மறுபடியும் முன்னிருந்தது போல, ஆதியில இருந்த மேன்மைகள் எப்படி இருந்ததோ அப்படி அந்த மேன்மைக்கு ஒத்த மகிமையை மறுபடியும், மேன்மையை மறுபடியும் உனக்கு கொடுத்து நான் முன்னிருந்தது போல நான் உன்னை கட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசித்த நல்லா சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. கர்த்தர் நம்மை கட்டுகிறவர். ஆமென். அவர் இடிக்கிறவர் அல்ல, கட்டுகிறவர். நான் உன்னை இடிக்க மாட்டேன், நான் உன்னை கட்டுவேன், உன்னை இடிக்க மாட்டேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ தன் கையால் அதை இடித்து போடுகிறாள். இப்ப புத்தி இல்லாம போற சூழ்நிலையில தான் நாமே நம்முடைய கையால் என்ன பண்றோம்? கட்டப்பட்டதை இடிச்சு போட்டுறோம். சில நேரம் புத்தி இல்லாததுனால, தேவனுடைய வசனம் இல்லாததுனால புத்தி நமக்குள்ள வர்றதில்லை. தேவனுடைய வசனத்தின்படி நடக்காததுனால ஞானம் நமக்குள்ள வர்றதில்லை. ஏன்னா வேதம் சொல்லுது, வேதத்துலதான் என்னுடைய வார்த்தைகளை கேளு, இந்த வார்த்தைகள் தான் உனக்கு என்ன கொடுக்கும்? ஞானத்தை கொடுக்கும், புத்தியை கொடுக்கும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறபடி, சில நேரத்துல கர்த்தருடைய வார்த்தையை கேட்காம நம்முடைய சுய புத்தியின் மேல சாய்ந்து நடக்கும் போதுதான் நாமே கட்டப்பட்டிருக்கிறத என்ன பண்ணிடுறோம்? இடிச்சு போட்டுறோம். இப்ப புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள்.
என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ புத்தி எதுல இருந்து வருது? கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து. இதுக்கு நேரம் கொடுக்காம போகும்போது தான் சில காரியங்களை நாம் இடித்து விடுகிறோம். ஆமே. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, ஒருவேளை நீ இடிச்சு போட்டிருக்கலாம், நான் கட்டினதை நீ இடிச்சு போட்டிருக்கலாம், மறுபடியும் உனக்கு கட்ட திராணி இல்லாம இருக்கலாம். ஆனால் நான் இப்படி சொல்றாரு கர்த்தர், இன்றைக்கு நான் உன்னை கட்டுவேன். அல்லேலூயா. மறுபடியும் கட்டுவேன். எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டது. எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டு பாழா இருந்ததா. இதை குறித்து கேள்விப்பட்ட நெகேமியா சில நாள் துக்கித்து அழுது புலம்பி கர்த்தருடைய பாதத்துல உபவாசித்து காத்து கொண்டிருக்கிறான். பிறகு கர்த்தருடைய பலன் அவனுக்குள்ளே இறங்கி வருகிறது. கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல இறங்கி வந்து அவன் போய் ராஜாவிடத்துல இந்த காரியத்தை குறித்து பேசுகிறான். ராஜாவுடைய கண்கள்ல அவனுக்கு இரக்கம் தயவு கிடைச்சது. ஆமே. அவன் கேட்டவைகளை ராஜா அவனுக்கு கொடுத்தான். பிற்பாடு அங்கிருந்து அவன் எருசலேமுக்கு வந்து அந்த அலங்கத்தை கட்ட ஆரம்பிக்கிறான் பாருங்க. அல்லேலூயா. எருசலேமின் அலங்கம் ஏற்கனவே முன்னிருந்தது போல அந்த ஸ்தானத்துல மறுபடியும் கட்டுவிக்கப்பட்டது. ஆமே. அது போலதான் கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, ஒருவேளை உன்னுடைய கூடாரத்தின் மதில், ஒரு காம்பவுண்ட் செவர் கூட இடிக்கப்பட்ட, காம்பவுண்ட் செவர் இடிக்கப்பட்ட கண்டது உள்ள வரும் மதன. சில திறப்புகள் இருந்தா ஏதோ உள்ள வரும். திறப்புகளை கரெக்டா போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, காம்பவுண்ட் கரெக்டா போட்டுட்டா கூடாரம் சேஃபா இருக்கும். ஆமா தானே? அப்ப சில காரியங்கள் உள்ள வந்து, சில வாதைகள் உள்ள கூடாரத்துக்குள்ள வந்ததுக்கான காரணம், சில காரியங்கள் நமக்கு விரோதமான காரியங்கள் நம்முடைய கூடாரத்துக்குள்ள வந்ததுக்கான காரணம், நம்முடைய வேலி, நம்முடைய மதில் சுவர் எங்கேயோ இடிக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நான் மறுபடியும் எல்லாத்தையும் கட்ட போறேன். ஆமே. அல்லேலூயா. இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே நீ கட்டப்படுவாய். அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, நீ கட்டப்படுவாய். சொல்லுங்க அந்த வார்த்தையை சொல்லுங்க. அந்த வார்த்தை அப்படியே அவங்க வாழ்க்கையில நிறைவேறும். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, நீ கட்டப்படுவாய், நீ கட்டப்படுவாய், மறுபடியும் நான் உன்னை கட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி கட்டப்படும் போது என்ன நடக்குது அப்படின்னா, இப்ப அந்த 4வது வசனத்தை வாசிங்க. 31:4, எரேமியா 31:4. கட்டப்படும் போது என்ன நடக்குது? மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய், மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடு கூட, ஆடல் பாடல் சத்தத்தோடு கூட, களிப்புள்ள கூட்டத்தோடு கூட புறப்படுவாய். எப்படி? அப்படி கர்த்தர் கட்டும் போது என்ன நடக்குதுன்னா, ஒரு களிப்பின் சத்தமும் வாழ்க்கையில கர்த்தர் கேட்க பண்ண போறாரு. ஆமே. இது வரைக்கும் அழுகையின் சத்தங்கள் இருந்திருக்கலாம், புலம்பலின் சத்தங்கள் இருந்திருக்கலாம், ஓலத்தின் சத்தங்கள் இருந்திருக்கலாம், ஒடுக்கத்தின் சத்தங்கள் இருந்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் சிறையிருப்பை திருப்பும் போது நீ கட்டப்படுவாய். நீ கட்டப்படும் போது உனக்குள் இருந்து களிப்பின் சத்தம் கேட்கப்படும். ஆமே. 11வது வசனம், 33வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். 33:11. 33:11. இன்னும் களிப்பின் என்ன சத்தம் பாருங்க. சிறையிருப்பை திருப்பும் போது என்ன சத்தம் கேட்கப்படும்? ஒருத்தர் விடுதலை ஆயிட்டு வெளியே வராங்கன்னா அவங்க எப்படி வருவாங்க? வெளியே மகிழ்ச்சியா வருவாங்க. ஏன்னா அவங்களுடைய பாடுகளுக்கு, அவங்களுடைய போராட்டங்களுக்கு ஒரு முடிவு வந்தது, ஒரு முடிவு வந்துருச்சு. இன்னையோடு கூட என் போராட்டங்களுக்கும், என் பாடுகளுக்கும், என்னுடைய உபத்திரவங்களுக்கும், என்னுடைய கண்ணீருக்கும், கவலைக்கும் ஒரு முடிவு வந்திருக்குது. அல்லேலூயா. கர்த்தர் சிறையிருப்பை திருப்பும் போது களிப்பின் சத்தம் கேட்கப்படும். யாருக்கு கர்த்தர் சொல்றாருன்னு தெரியல. இது வரைக்கும் நீ இப்போ உங்க வாழ்க்கையில கண்ணீரின் சத்தம் கேட்டிருக்கலாம், குறைவுகளின் சத்தம் கேட்டிருக்கலாம். இது இல்லை, அது இல்லை, இந்த கஷ்டம், அந்த கஷ்டம், ஒரு கஷ்டம் போனா இன்னொரு கஷ்டம் வந்துட்டே இருக்குது, ஒண்ணு போனா ஒண்ணு மேல வந்துட்டே இருக்குது. ஆண்டவரே, எப்ப பார்த்தாலும் அவனுடைய சமூகத்துக்கு வந்தா ஆராதனைய சந்தோஷத்தோடு கூட ஆராதிக்கலான்னு பார்த்தா முடியல. எப்படிதான் ஆராதிச்சிருக்கிறோம்? கண்ணீரோடு ஆராதிச்சிருப்போம். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நான் உன் சிறையிருப்பை திருப்பும் போது நீ கட்டப்படுவாய். நீ கட்டப்படும் போது உனக்குள்ளிருந்து களிப்பின் சத்தம் கேட்கும், மகிழ்ச்சியின் சத்தம் கேட்கும். வாசிங்க வாசிங்க வாசிங்க. களிப்பின் சத்தமும், மகிழ்ச்சியின் சத்தமும், மணவாளனின் சத்தமும், மணவாட்டியின் சத்தமும்.
சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிறவரின் சத்தமும், கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருவருடைய சத்தமும் ஹல்லேலூயா கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் முன்னிருந்தது போல இருக்கும்படிக்கு தேசத்தின் சிறையிருப்பை, கர்த்தர் சொல்ற காரியம் என்னன்னா, உங்களுடைய சிறையிருப்பை மட்டும் நான் திருப்பாம உங்க குடும்பத்தின் சிறையிருப்பை நான் திருப்புவேன்னு கர்த்தர் சொல்றாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை நாம சிறையிருப்புல இருக்கலாம், அதே போல நம்முடைய குடும்பமும் எதில் இருக்கலாம், ஒரு சிறையிருப்புல இருக்கலாம். சிறையிருப்பு என்று சொன்னா அங்க கம்ஃபர்டான காரியங்களே இருக்காது நமக்கு. ஆமா தானே? கம்ஃபர்ட்டா இருக்கவே முடியாது, கம்ஃபர்ட்டா வாழவே முடியாது. ஒரு என்ன சொல்றது, எல்லாவற்றிலும் ஒரு ஒரு என்ன சொல்றது, சாட்டிஸ்ஃபேக்ஷனு இல்லாத ஒரு வாழ்க்கை, நெருக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை தான் சிறையிருப்பின் வாழ்க்கை. ஒரு சிறைக்குள்ள கொண்டு போய் காவல்காரரோடு கூட உங்களை வைத்து ஒடுக்கப்படுற ஒரு வாழ்க்கை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சில வாழ்க்கைகள் இருக்குது. கர்த்தர் சொல்றாரு, உன் குடும்பத்தின் தேசத்தின் சிறையிருப்பை நான் திருப்புவேன் முன் இருந்தது போல. என் குடும்பம் ஒரு காலத்துல எப்படி இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்றீங்கல்ல, அந்த வார்த்தைகள் கர்த்தர் இன்றைக்கு கர்த்தர் என் குடும்பத்தை அப்படி வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லத்தக்கதாக கர்த்தர் முன்னிருந்தது போல உன் தேசத்தின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பி அதிலே களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் கர்த்தர் கேட்க பண்ண போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவரே, என் குடும்பத்தை அப்படியே கை வச்சு, நெஞ்சு மேல கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே என் குடும்பத்தின் சிறையிருப்பை நீங்க திருப்புவீங்க நான் விசுவாசிக்கிறேன். மறுபடியும் ஆண்டவரே என் குடும்பத்துல மகிழ்ச்சியின் சத்தம், ஆண்டவரே களிப்பின் சத்தம், மணவாளனின் சத்தம், மணவாட்டியின் சத்தத்தை கர்த்தர் கேட்க பண்ண போறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை கட்டுகிறவர். ஆமென். கர்த்தர் நம்மை கட்டுகிறவர். அடுத்த காரியத்துக்கு நம்ம கடந்து செல்லலாம். எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 30வது அதிகாரம் 3வது வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். எரேமியா 30:3. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேலும் யூதாவும் ஆகிய என் ஜனத்தினுடைய சிறையிருப்பை, அங்க என்னன்னு சொல்றாரு, என் ஜனத்தினுடைய சிறையிருப்பை, என்னுடைய பிள்ளைகளுடைய சிறையிருப்பை, என்னுடைய இஸ்ரவேல் என்னும் குமாரத்தினுடைய சிறையிருப்பை நான் திருப்புவேன். அல்லேலூயா. என் ஜனம் தான் சிறையிருப்புக்குள்ளே போயிருக்கிறது, என் ஜனம் தான் சிறையாக விற்கப்பட்டிருக்கிறது. என் ஜனம் அப்படின்றாரு பாருங்க. நான் விடுதலையாக்கி கொண்டு வந்த என் ஜனம், எகிப்து தேசத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்த என் ஜனம், எந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் கொண்டு வரப்பட்டதோ மறுபடியும் அடிமைத்தனத்துக்குள்ளாகவே அவர்கள் போயிருக்கிறார்கள். அப்ப அவருக்கு மனசு எப்படி இருக்கிறது பாருங்க. அந்த அடிமைத்தனத்துக்குள்ளாக இருக்கிற வரைக்கும், இந்த சிறையிருப்புக்குள்ள இருக்கிற வரைக்கும் தமது ஜனத்தின் மேல் இருக்கிற ஒரு ஒரு பாரம் பாருங்க கர்த்தருக்கு. என் ஜனம் இவ்வளவு கஷ்டப்படுது. அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, உன் சிறையிருப்பை திருப்பி நான் உனக்கு இறங்குவேன். அல்லேலூயா. நான் உனக்கு இறங்குவேன். இறங்கி என்ன பண்றாரு, நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்துக்கு அவர்களை திரும்பி. அப்போ சிறையிருப்பு என்று சொன்னாவே நான் ஏற்கனவே சொன்னது போல அசௌகரியமான ஒரு இடம் தான். என்னது சௌகரியமே அங்க இருக்காது. நம்ம நினைச்சபடி இருக்கணும்னு நினைச்சா இருக்க முடியாது. சில வாழ்க்கையில் அப்படி, சில பேருக்கு வாழ்க்கை அப்படிதான் இருக்குது. நான் நினைக்கிறபடி இல்லாம அது காற்று அடிக்கிற போக்குல போகிறபடி தான் இருக்கு. பாருங்களேன், பவுல் சொல்றாரு, நாங்க வருத்தத்தோட தண்டு வலித்தோம், வருத்தத்தோட கப்பலை திருப்ப பார்த்தோம், ஆனா காற்று அடிக்கிற திசையிலே எங்க படகு என்ன பண்ணுச்சு, எங்க கப்பல் போச்சு. எதிர்காற்றுகள், காற்று எங்களை தடுத்தது. சில காரியங்கள் தடுக்கிறது. வாழ்க்கையில நினைக்கிறபடி வாழ்க்கை இல்ல. ஏன்னா அசௌகரியமான சூழ்நிலைகள் நமக்கு வருகிறது. இப்படிப்பட்ட அசௌகரியமான சூழ்நிலையிலிருந்து விடுதலையாக்க ஆண்டவரால மட்டும்தான் முடியும். ஆமென். அல்லேலூயா. அப்போ சிறையிருப்புன்னு சொன்னாவே கட்டுகள் நிறைந்த ஒரு நேரங்கள், கட்டுகள் நிறைந்த ஒரு
வாழ்க்கை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்படியே கீழே நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 8வது வசனம் பாருங்க. அவர் சிறையிருப்பை திருப்பும் போது எப்படி திருப்புறாராம், எப்படி சிறையிருப்பு திருப்பப்படுதுன்னா, அந்நாளிலே நான் அவன் நுகத்தையும் உன் கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைத்து உன் கட்டுகளை, நாகும் தீர்க்கதரிசன புத்தகத்தை எடுத்து வாசித்து பார்த்தா நாகும் 1:13 நீங்க எடுத்து வாசித்து பாருங்க. நாகும் தீர்க்கதரிசன புத்தகம் 1:13, நாகும் 1:13. இப்பொழுது நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகம், எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, இருக்கிற நுகம். இப்ப இருக்குதுன்னு சொல்றாரு. சில சிறையிருப்புல இருக்கிறோம்னா கண்டிப்பா மேலனா வைக்கப்பட்டிருக்கோம். நுகம் இருந்தா ஈஸியா எந்த வேலையும் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாதுங்க. நாம நினைக்கிற இடத்துக்கு நம்மளால போக முடியாது, நம்ம நினைக்கிறத நம்மளால செய்ய முடியாது. அந்த நுகத்தை வைத்து யார் திருப்புறாங்களோ அவங்க திருப்புறது சொல்றபடி தான் நம்ம என்ன பண்ண முடியும். எப்படி ஒரு மாட்டின் மேல ஒரு நுகத்தடியை வச்சு அந்த மாட்டு வண்டியை ஓட்டுறவன் சொல்றபடிதான் அந்த மாடு என்ன பண்ணுது, கேக்குது. ஆமா தானே? அவன் எப்படி திருப்புறானோ அப்படிதான் அது என்ன பண்ணும், திரும்பும். சில பேருடைய வாழ்க்கை நினைக்கிறபடி இல்லாம சில பேரால திருப்பப்படுகிறதா இருக்குது, நடத்தப்படுகிறதா இருக்குது. சில மனுஷரால் நடத்தப்படுது, பிசாசினாலே அது நடத்தப்படுகிறதா இருக்குது. இப்ப பிசாசின் நுகம் நம்மேல் வைக்கப்பட்டிருக்கிற ஒரு அனுபவம் தான் சிறையிருப்பின் வாழ்க்கை. அல்லேலூயா. அதான் கர்த்தர் சொல்றாரு, உன்மேல் வைத்திருக்கிற அவனுடைய நுகத்தை நான் என்ன பண்ணுவேன், முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் கட்டுகளை அறுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என் கட்டுகளை அவிழ்ப்பாரு. இன்னைக்கு கர்த்தர் என் கட்டுகளை அறுப்பாரு. அவிழ்க்கிறதுல அறுக்கிறேன்னு சொல்றாரு. அவிழ்க்கிறது வேற, அறுக்கிறது வேற. அவிழ்த்தா திரும்பவும் கட்டிடலாம், ஆனா அறுத்து போட்டுட்டா திரும்ப என்ன பண்ண முடியாது, கட்ட முடியாது. ஆமென். இன்னைக்கு கர்த்தர் தான் சொல்றாரு, நான் உன் கட்டுகளை அறுப்பேன். அவிழ்ப்பேன் இல்ல, அறுப்பேன். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, அவிழ்ப்பேன் இல்ல, அறுப்பேன்னு சொல்றாரு. ஆமென். அப்படி என்றால் மறுபடியும் நான் அந்த கட்டினாலே கட்டப்படாதபடிக்கு, மறுபடியும் இப்படிப்பட்ட அடிமைத்தனத்துக்குள்ளாக சிறைக்குள்ளாக கட்டப்படாதபடிக்கு கயிறுகளை அறுப்பேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்துல 34வது அதிகாரம் 27வது வசனம் அதே வார்த்தைகள் தான் அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்கலாம். எசேக்கியேல் 34:27. அவர்கள் தங்கள் தேசத்தில் சுகமா இருப்பார்கள், நான் அவர்கள் நுகத்தின் கயிறுகளை, இங்க கட்டுகளின் கயிறுகளைன்னு நான் முதல்ல வாசிச்சோம். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது என்ன கயிறு? எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, நுகத்தின் கயிறு. நுகம் வைக்கப்படாம நுகம் வச்சு கட்டப்பட்டிருக்குது. என்ன பண்ணப்பட்டிருக்குது? நுகம். சில பேருக்கு நுகம் மேல வச்சிருக்கிறது மாதிரி தான் தெரியுது, ஆனா அது எடுத்து போடணும்னு நினைச்சா என்ன பண்ண முடியல, எடுத்து போட முடியல. ஏன்னா நுகத்தோடு வச்சு ஒரு கயிறு என்ன பண்ணி இருக்குது, கட்டி இருக்குது. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நுகத்தையும் முறிப்பேன், அந்த நுகத்தை வைத்து கட்டி இருக்கிற கயிறுகளையும் நான் அறுத்து போடுவேன். ஆமே. நுகத்தின் கயிறுகளை அறுத்து அவர்களை அடிமை கொண்டவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கும் போது நான் கர்த்தர் என்று. அப்போ விடுதலை பண்ணும்போது கர்த்தர் தான் என்ன விடுதலையாக்குகிறார் என்றதை நம்ம அறிந்து கொள்ளும்படி தான் இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், இந்த மே மாதத்துல நான் உன் கட்டுகளை அறுப்பேன், உன் நுகத்தின் கயிறுகளை நான் அறுத்து போடுவேன். அது மாத்திரமல்ல, அந்த நுகத்தையே நான் உனக்காக முறித்து போடுகிறேன். மறுபடியும் அந்த நுகம் உன் மேல வரக்கூடாது. மறுபடியும் அந்த கயிறு அந்த நுகத்தோடு கூட சேர்த்து வச்சு கட்ட கூடாது என்பதற்காக நுகத்தையும் கயிறுகளையும் கர்த்தர் முறித்தும் அறுத்தும் போடுகிறார். இந்த மே மாசத்துல கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பில் இந்த கர்த்தர் நம்மை விடுதலையாக்குறாருங்க.
அல்லேலூயா. எந்த பாரத்தோடு கூட, எந்த கஷ்டத்தோடு கூட நீ வந்திருக்கிறீங்களோ, எந்த போராட்டத்தோடு கூட வந்திருக்கிறீங்களோ, எந்த விண்ணப்பத்தோடு கூட வந்திருக்கிறீங்களோ, எந்த கஷ்டத்தோடு கூட, உடைந்த உள்ளத்தோடு கூட வந்திருக்கிறீங்களோ, கர்த்தர் இன்றைக்கு உன் சிறையிருப்பிலிருந்து உன்னை நான் திருப்பி, உன் சிறையிருப்புகளை நான் திருப்பி உன்னை கட்டுவேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், நம்மேல் இருக்கிற அவனுடைய நுகத்தை, சத்துருவின் நுகத்தை, அடிமை கொண்டவர்களின் கைக்கு நம்மை விடுதலையாக்க கர்த்தர் நுகத்தை முறித்து போட்டு அந்த கயிறுகளை கர்த்தர் அறுத்து போடுகிறார். அல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு அறுத்து போடுகிறார். சொல்லுங்க, இயேசு அறுத்து போடுகிறார். என் கட்டுகளின் கயிறை அறுத்து போடுகிறார். ஆமே. நுகத்தின் கயிறை கர்த்தர் அறுத்து போடுகிறார், நுகத்தை முறித்து போடுகிறார். ஆமே. அப்ப சிறையிருப்பு திருப்பப்படும் போது இதெல்லாம் நடக்குது. முதல்ல சொன்னேன், சிறையிருப்பு திருப்பப்படும் போது களிப்பின் சத்தம் கேட்கும், மகிழ்ச்சியின் சத்தம் கேட்கும். இப்போ சிறையிருப்பு திருப்பப்படும் போது நம்ம மேல இருக்கிற ஒரு பெரிய பாரம் நீங்கி நம்மை கர்த்தர் லேசா மாத்துவாரு. ஏன்னா நுகம் வைக்கப்பட்டிருக்கிற வரைக்கும் ஒரு பெரிய பாரம் உன் மேல என்ன பண்ணும், இருந்துட்டே இருக்கும். குடும்ப பாரங்கள் உங்களை சூழ்ந்து இருக்கிறது. குடும்பத்தின் பாரங்கள், வேலை பாரங்கள், பலவிதமான பாரங்கள் உங்களை சூழ்ந்து இருக்குது. இதை பண்ணணுமே, அதை பண்ணணுமே, இதை பண்றது எப்படி, அது எப்படி பண்ணலாம், இது எப்படி பண்ணலாம் என்று சொல்லி தினமும் அதை குறித்து யோசித்து கலங்கி கொண்டிருக்கிறீங்க. தூக்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி நாளைக்கு என்ன பண்றது, நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதுன்னா, ஆனா நைட்டு தான் என்ன பண்ணுவது, எல்லா கவலையும் தூங்க போறதுக்கு முன்னாடி வருது. அதனாலே தூக்கம் சில பேருக்கு வர மாட்டேங்குது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நாளை தினத்தை குறித்து என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க, நாளை தினத்துக்குரிய பாடுகள் அது நாளைக்கு அப்படின்றாரு. ஆனா நாளை தினத்தை குறித்து நம்ம இன்னைக்கே கவலைப்பட்டு கலங்குகிறோம் என்று சொன்னால், சில பாரங்கள் நம்மை அழித்துக் கொண்டிருக்கிற, நுகங்களைப் போல சில பாரங்கள் நம்மை அழித்துக் கொண்டிருக்கிறது. சில நுகத்தை கர்த்தரே வைக்கிறார் தெரியுமா? நீங்க புலம்பல்ல வாசித்து பார்த்தீங்கன்னா, புலம்பல் புஸ்தகம் 3வது அதிகாரம், எரேமியாவின் புலம்பல் 3வது அதிகாரத்துல வாசிப்பாருங்க. தன் இளம் பிரயாயத்துல நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது, அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று போதும். தன் இளம் பிரயாயத்துல நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு, சில நுகத்தை கர்த்தர் வைக்க போறது. நல்லா கவனிங்களேன். இயேசு சொல்றாரு, என்னுடைய நுகம் எப்படிப்பட்டது, லகுவாயும் மெதுவாயும் இருக்கிறது. கர்த்தர் வைக்கிற நுகம் லகுவா இருக்கும், மெதுவா இருக்கும். ஆனா இந்த உலகம் வைக்கிற நுகம், பிசாசு வைக்கிற நுகம், எதிராளிகள் வைக்கிற நுகம் எப்படிப்பட்டதா இருக்குன்னா, ரொம்ப கஷ்டமா இருக்கும். பாரம் தாங்க முடியாது, போராட்டங்கள் தாங்க முடியாது. அதுல இருந்தா இப்ப பாருங்க, இஸ்ரேல் ஜனத்தை பாரோனும் எகிப்தியரும் எப்படி ஒடுக்குனாங்க, அவங்கள சுமை சுமக்கிற வேலையினால. நீங்க 3வது அதிகாரம் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் எடுத்து வாசித்து பாருங்க. யாத்திராகமம் 1:4 பாருங்க. யாத்திராகமம் 1:8. யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்திலே தோன்றினான். அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாய் இருக்கிறார்கள். அவர்கள் பெருகாதபடிக்கு ஒரு யுத்தம் உண்டானால் சத்துருக்களோடு கூட சேர்ந்து நமக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கு. அப்ப ஏன் இந்த சிறையிருப்புனா, அதை அவங்கள விட்டு நம்ம போயிட கூடாது. ஏன்னா வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளாய் வளருவீர்கள்ன்றது சத்துருக்கு நல்லாவே தெரியும். நம்ம வெளியே புறப்பட்டு போனா செழிப்பா வாழ்வோம், வெளியே நம்ம புறப்பட்டு போனா நம்ம நல்லா இருப்போம், செழிப்பா இருப்போம், ஆசீர்வாதமா இருப்போம்னு நமக்கு தெரியும். அதனாலதான் நம்மள ஏதோ ஒரு சிறையிருப்புல கொண்டு போய் நம்ம இழுத்து வைக்க பார்க்கறான். எப்படி வச்சு பார்க்கறான் அந்த சிறையிருப்புல? கீழே வாசிங்க, 11 பாருங்க. அப்படியே அவர்களை என்ன சுமக்கிற வேலையினால், அப்ப இஸ்ரவேல் புத்திரர் மேல எப்பொழுதுமே ஒரு சுமை இருந்துட்டே இருந்துச்சு. இந்த சுமையில தான் அவங்க என்ன பண்ணாங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. இந்த சுமையை சுமக்க முடியல, இந்த பாரத்தை சுமக்க முடியல, இந்த வெயிட்டை தாங்கவே
முடியல. சுமை சுமக்கிற வேலையினால ஒடுக்கும்படிக்கு. அப்ப சுமை ஒரு மனுஷன் என்ன பண்ணும்? ஒடுக்கும். பாரம் ஒரு மனுஷனை ஒடுக்கும். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, இப்படிப்பட்ட சுமையிலிருந்து, பாரத்திலிருந்து நான் உன்னுடைய சிறையிருப்பை நான் உனக்கு திருப்புவேன். அல்லேலூயா. அவருடைய நுகத்தை நம்ம மேல வைப்பாரு. பிசாசுடைய நுகத்தை முறித்து அவருடைய நுகத்தை நம்மள வைப்பார். அவருடைய நுகம் மெதுவா இருக்கும். அது என்னன்னா, கர்த்தருடைய கற்பனைகளின்படி நடக்கிறது, அவருடைய கற்பனைகளின்படி வாழ்றது, அவருடைய வார்த்தையின்படி வாழ்றது. அதுதான் நுகம், வேற ஒண்ணும் இல்லை. அவர் சொல்ற நுகம் எது? பாரத்தை மேல வைக்கிறது இல்ல, பாரத்தை வைக்கிறது, சுமையை வைக்கிறது இல்ல. அவர் எதை வைக்கிறாரு? என் கற்பனைகளை கைக்கொள், உன்னை நீ நேசிக்கிறது போல பிறனையும் நேசி. இதுதான் உனக்கு கொடுக்கப்படுற பிரதானமான கட்டளை. இந்த கட்டளையை நீ பின்பற்றி வா, இந்த கட்டளையின்படி நட. அப்ப அது அவருடைய நுகம் எப்படி? இது ரொம்ப கஷ்டமா இதை ஃபாலோ பண்றது? இது ஃபாலோ பண்றது ரொம்ப கஷ்டமா? சொல்லுங்களேன். ரொம்ப கடினமா? இது ஈஸியானது தானே. என்ன நேசிக்கிறது போல இன்னத்தையும் நேசிக்கிறது சுலபமான காரியம் தானே. சுலபமான காரியம் இல்லைன்றாரு. ஆமா, அது பெரிய நுகம் போல தாங்க பாக்குறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ரெண்டாவது பார்க்கிறோம், கர்த்தர் நம்முடைய கட்டுகளை அறுத்து போட்டுகிறார். சிறையிருப்பின் கட்டுகளை கர்த்தர் என்ன பண்றாரா? அறுத்து போடுறார். மூன்றாவது காரியத்தை பார்க்கலாம். 33வது அதிகாரம் 7வது வசனம். எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 33:7. நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன் இருந்தது போல அவர்களை கட்டுவித்து. 7வது வசனம் வாசிங்க. அதான் வாசிங்க. யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் நான் திருப்பி முன்னிருந்தது போல என்ன பண்ணுவேன்? கட்டுவித்தேன்னு சொல்றதுக்கு முன்னாடி, சிறையிருப்பு திருப்பம் போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னாடி இருக்கிற வசனத்தை 6ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். நல்ல கவனிங்க. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் தான் உங்களை என்ன பண்ணும்? விடுதலையாக்கும். இங்க வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, சிறையிருப்பு திருப்பப்படும் போது, எதனால சிறையிருப்பு திருப்பப்படுதுன்னா சத்தியத்தினாலதான். கர்த்தர் சொல்றாரு, நான் சத்தியத்தை என்ன பண்ணுவேன்? வெளிப்படுத்துவேன். அப்போ எனக்கு சத்தியத்தினாலே வருகிற ஒரு சுகம், சத்தியத்தினாலே வருகிற ஒரு விடுதலை, சத்தியத்தினாலே வருகிற ஒரு சௌக்கியம் எனக்கு உண்டாகும்படி கர்த்தர் இன்றைக்கு காலை வேளை தம்முடைய சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. சிறையிருப்பு திருப்பப்படும் போது எனக்குள்ள சௌக்கியம் வரும். சிறையிருப்பு திருப்பப்படும் போது என்னுடைய வியாதியில எனக்கு சுகம் வரும். ஆமென். ஹல்லேலூயா. அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணுவேன்னு சொல்றாரு. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, ஆரோக்கியமும் சௌக்கியமும் இந்த மாசத்துல உங்களுக்கு வரும். ஆமென். நீங்க சுகமா இருப்பீங்க. சொல்லுங்க, சுகமா இருப்பீங்க, சுகமா வாழ்வீங்க. உங்களுடைய பணம் தேவையில்லாததுக்கெல்லாம் செலவாகாது. ஆமென். அல்லேலூயா. தேவையில்லாதபடிக்கு செலவாகாது. ஆமென். உன் கையின் பிரயாசத்தை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவார். ஆமென். அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க. சிறையிருப்பு திருப்பப்படும் போது கர்த்தர் எந்த சிறையிருப்பையும் கர்த்தர் திருப்புறாருன்னா, வியாதியின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்புறாரு. ஆமென். ஹல்லேலூயா. வியாதியின் கட்டுகளை கர்த்தர் அறுத்து போடுகிறாரு. அவிழ்த்து போடுறது இல்ல, அறுத்து போடுகிறாரு. ஆமென். இப்போ இங்க 6வது வசனத்துல வாசிக்கிறோம், அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை எதிலிருந்து குணமாக்கி. ஏன் இந்த சுகமாக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வாசித்து பாருங்க. அந்த எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்துல இல்ல நீங்க சங்கீதம் 103:3 நீங்க வாசித்து பாருங்க. அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம். இப்ப இன்னும் கொஞ்சம் தெளிவா விளங்கு கொள்ளணும்னா, நீங்க சங்கீதம் 38ஆம் அதிகாரத்தை 38ஆம் சங்கீதத்தை எடுத்து வாசித்து பாருங்க. 3வது வசனம். 38ஆம் சங்கீதம் 3வது வசனம் வாசிக்கலாம். உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஏன் ஆரோக்கியம் இல்லாம போச்சு?
ஏன் ஆரோக்கியம் இல்லாம போச்சு? ஏன் சௌக்கியம் இல்லாம போச்சு? கீழே பாருங்க, எலும்புகளில் சௌக்கியம் இல்லை. வாசிங்க அதை. அதே 3வது வசனத்தை வாசிங்க. உமது கோபத்தினால் எனக்கு ஆரோக்கியம் இல்லை, என் பாவத்தினால் எலும்புகளில் சௌக்கியம் இல்லை. சௌக்கியமும் ஆரோக்கியமும் யாருக்கிட்ட இருந்து தான் வர்றது? அது கர்த்தர்கிட்ட இருந்து தான் வர்றது. அப்போ கர்த்தர்கிட்ட இருந்து வருகிற இந்த சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் தடுக்கிற மாதிரி எனக்குள்ள எது போராடுது, எது நிறுத்துது? பாவமோ அக்கிரமமோ. பாவங்களும் அக்கிரமங்களும் எனக்குள்ள சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் கொண்டு வராம, எனக்குள்ள சுகத்தை கொண்டு வராம, எனக்கு வருகிற நன்மைகளை அது என்ன பண்ணி போடுது? தடுத்து போடுகிறது. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் அக்கிரமங்களையும் உன்னுடைய மீறுதல்களையும் நான் மன்னிப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. அப்படிதான் 103 சங்கீதம் 3 வசனம் சொல்லுது, உன் அக்கிரமங்களை மன்னித்து உன் நோய்களை. அப்ப அக்கிரமங்கள் மன்னிக்கப்படாம நோய்களுக்கு சுகம் வராது. ஆமென், நான் சொல்றது புரியுதா? அக்கிரமங்கள் மன்னிக்கப்படாம நோய்களுக்கு சுகம் வராது. அப்ப சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரணும்னா கர்த்தருடைய கோபம் என்னை விட்டு நீங்கணும், கர்த்தருடைய கோபம் தணிக்கப்படணும். ஆமென். ஏன்னா அவருடைய கோபத்தினாலதான் எனக்கு என்ன இல்லை? ஆரோக்கியம் இல்லை. என்னுடைய அக்கிரமத்தினால, என்னுடைய பாவத்தினாலதான் என்னுடைய எலும்புல என்ன இல்லை? சௌக்கியம் இல்லை. நீங்க கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணுவதற்கு உன் பாவங்களை நான் மன்னிப்பேன். நீங்க இப்போ எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 33வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து பாருங்க. அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்த. அப்ப சில குற்றங்கள் தான் எனக்கு என் வாழ்க்கைக்கான ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் சௌக்கியத்தையும் தடுத்து போடுது. குற்றம். அவர்கள் எனக்கு விரோதமாய் செய்த குற்றத்தை அவருடைய எல்லா அக்கிரமங்களுக்கும் நீங்களாக்கி சுத்திகரித்து, அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணின எல்லா துரோகத்தையும் அக்கிரமத்தையும் மீறுதல்களையும் குற்றத்தையும் நான் என்ன பண்ணுவேன்னு சொல்றாரு? எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, மன்னிப்பேன். கர்த்தருடைய இரக்கங்கள் ஒருவர் மேல் வருதுன்னு சொன்னா அவர்களுக்கு கர்த்தர் இறங்கும் போதே அவர்களை கர்த்தர் மன்னிக்கிறாரு என்று அர்த்தம். ஆமென். அவர் மன்னிக்காம அவருடைய இரக்கங்கள் என்ன பண்ணாது? வராது. அப்போ இந்த பாடுகள்ல இந்த 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 சிறையிருப்பில இருந்து கர்த்தரை நோக்கி நம்ம விண்ணப்பம் பண்ணும்போது, நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன்னு சொல்றோம்ல, நெருக்கத்திலே நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடு, ஆபத்து காலத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடு சொல்லப்பட்டிருக்குதுல. இப்ப இந்த ஆபத்து காலத்துல, நெருக்கத்துல, இடுக்கத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது அவர் நமக்கு இறங்கும் போதே அவர் சொல்றாரு, நான் உன்னுடைய பாவங்களை, உன்னுடைய குற்றத்தை நான் மன்னிக்கிறேன். குற்றங்கள் மன்னிக்கப்படும் போது, அக்கிரமங்களும் பாவங்களும் மன்னிக்கப்படும் போது கர்த்தர் என்னுடைய நோய்களை கர்த்தர் குணமாக்குகிறார். கர்த்தர் மறுபடியும் என் எலும்புக்குள்ளே சௌக்கியத்தை கர்த்தர் வர பண்ணுகிறார். என்னுடைய சரீரத்துக்குள்ள கர்த்தர் மறுபடியும் ஆரோக்கியத்தை கர்த்தர் வர பண்ணுகிறார். ஆமென். சிறையிருப்பு திருப்பப்படும் போது நான் குணமாக்கப்படுகிறேன். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய வியாதி என்ற ஒரு சிறையிருப்பு கர்த்தர் திருப்பி உனக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் வர பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரும்போது வேலை தானா நடக்கும். நல்லா சுகமா இருக்கும் போது தான் சில செய்ய வேண்டிய காரியத்தை என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும். வியாதியில் இருக்கிற வரைக்கும் எந்த வேலையும் என்ன பண்ண முடியாது? சரியா செய்ய முடியாது. சில வேலையை செய்ய முடியுதா? வியாதியா இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்ய முடியுதா? சிக்கா இருந்தா படுத்துட்டே இருக்க சொல்லுது. ஆமா தானே? ஒரு ஜுரம் வந்துட்டாவே, ஒரு கோல்டு வந்துட்டாவே நம்மளை படுத்துட்டே இருக்க சொல்லுது. ஆக வேண்டிய வேலை ஆக மாட்டேங்குது பாருங்க. அப்போ கர்த்தர் அதுதான் சொல்றாரு, இது வரைக்கும் உன்னை வியாதின்ற இந்த சிறையிருப்பு உன்னை நீ செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்து போட்டிருக்குது. அதனாலே உனக்கு நிறைய நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கலாம், அநேக காரியங்களை இழப்புகள் வந்திருக்கலாம். ஆனால் இங்க கர்த்தர் சொல்றாரு, உன் சிறையிருப்பை நான் திருப்பி நான் உன்னை குணமாக்குவேன், சௌக்கியமும் ஆரோக்கியத்தை நான் வர பண்ணுவேன்னு சொல்ற. கர்த்தர் என்ன சொல்றாராம்? வர பண்ணுவாராம். என்ன பண்ணுவாராம்? வர பண்றதுன்னு என்ன? அப்ப யார்கிட்ட இருக்குது? அது அவர்கிட்ட தான் இருக்குது. அவர் தான் சொல்றாரு, என் கிட்ட தான் உனக்கு வர பண்றேன். ஆமென்.
உன் சௌக்கியமும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணி நான் உன்னை குணமாக்குவேன். அல்லேலூயா. பக்கத்துல அப்படியே கையை உயர்த்தி சொல்லலாம், அப்படியே குற்றங்கள் யாவையும் கர்த்தர் மன்னியும். கடந்த மாதத்துல செய்த எல்லா குற்றங்கள், கடந்த நாட்கள்ல செய்த எல்லா பாவங்கள், உங்களுக்கு விரோதமான பாவங்கள், உங்களுக்கு விரோதமான துரோகத்துக்கான பாவங்கள், மீறுதல்களை கர்த்தர் மன்னியும் ஆண்டவரே. 3 நிலைகள்ல செய்றோம் கர்த்தருக்கு விரோதமான பாவத்தை, அக்கிரமத்தை, மீறுதல்களை. சரீரத்துல செய்யப்படுறது பாவம். சரீரத்துல செய்யப்படுறது பேர் என்னது? பாவம். ஆத்மாவில செய்யப்படுறது என்னது? அக்கிரமம். ஆத்மாவில செய்யறதுக்கு என்னது? ஏன்னா என்னுடைய ஆத்மாவிலே அக்கிரம சிந்தை கொண்டிருப்பேனானால், அப்ப அக்கிரமம் எங்க? ஆத்மாவில. ஆவில தான் மீறுதல். ஆவில தான் அது மீறுதல். ஆவி, ஆத்மா, சரீரம் இருக்குது இல்லையா? அது 3 நிலைகள்ல நம்ம இந்த பாவங்களை செய்யறோம். எப்படின்னா, அக்கிரம சிந்தை எங்க கொள்றோம்? ஆத்மாவில், இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொள்றோம். உடனே அது சரீரத்தில் என்ன பண்றோம்? அதை நிறைவேற்றோம். இது பாவம். என்னது? பாவம். ஆதாம் என்ன பண்ணா? பாவம் செய்யல. ஆதாம் மீறினான்னு சொல்லப்பட்டது. ஆதாமை போல நான் மீறி நடந்தேனோ அப்படின்னு யோபு கேட்கிறார். அந்த அக்கிரமத்தை மடியில போட்டு மூடி வச்சனா அப்படின்ற. அப்ப ஆதாம் பாவமா செஞ்சாரு? கீழ்ப்படியாமை பாவமா? கீழ்ப்படியாமை என்பது மீறுதல். ஏன்னா ஒன்று காரியம் செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்ட பிறகு அதை தெரிஞ்சே செய்யறதுக்கு பேர் தான் அது மீறுதல். அப்ப இந்த மீறுதல் எங்க செய்யறோம்னா ஆவில. 3 நிலைகள்ல நம்ம செய்துடுறோம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, இந்த 3 நிலைகள்ல நீ செய்த பாவத்தையும் அக்கிரமத்தையும் மீறுதல்களையும் நான் மன்னிப்பேன். ஆமென். ஏன்னா அவர் மனுஷகுமாரனுக்கு பூமியிலே பாவங்களை மன்னிப்பதற்கு அதிகாரம் உண்டு. அவரிடத்துல திரளான மன்னிப்பு உண்டுங்க. அநேக மன்னிப்பு அவர்கிட்ட இருக்குது. 7 அல்ல 70 தரம்ன்றார். 7 அல்ல 70 தரம் மன்னிக்கணும். நீயும் மன்னிக்கணும், நானும் ஒண்ணு என்ன பண்ணுவேன்? மன்னிப்பேன். 1000 தலைமுறை வரைக்கும் நமக்கு இரக்கம் காட்டுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட பாவங்கள், அக்கிரமங்கள் மன்னிக்கப்படும் போது, இந்த மீறுதல்கள் மன்னிக்கப்படும் போது, என்னுடைய சரீரத்துல தானாகவே சௌக்கியமும் ஆரோக்கியமும் மறுபடியும் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. மறுபடியும் சில சொல்றாங்க, மறுபடியும் கட்டுவாரு, மறுபடியும் நுகத்தை முறித்து போடுவாரு, கயிறுகளை அறுத்து போடுவாரு, மறுபடியும் நம்மை குணமாக்குவாரு. ஆமென். இந்த மே மாசத்துல கர்த்தர் சொல்லுகிற காரியம், நான் உன் சிறையிருப்பை திருப்புவேன். ஆமென். இப்படி சிறையிருப்பு திருப்பப்படும் போது எரேமியா 31:23 சொல்லுகிறது. எரேமியா 31:23 வாசிக்கலாம். 33:16 முதல்ல வாசிச்சிருங்க. 33:16. அந்நாட்களில் யூதா ரட்சிக்கப்பட்டு எருசலேம் சுகமாய், எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, எருசலேம் சுகமாய் தங்கும். எருசலேம் சுகமாய் தங்க சொல்லுங்க. என் வீட்டுல சுகம் தங்கும் சொல்லுங்க. என் வீட்டுல சுகம் தங்க, நான் சுகமாய் தங்குவேன். கர்த்தரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறவர்னு சங்கீதக்காரன் சொல்றான்ல. நித்திரையை கட்டளையிட்டாரா? அவர் தான் நித்திரை கொடுக்குறாரா? அவர் நித்திரை கொடுக்கும் போது சமாதானத்துடன் படுத்து நித்திரை செய்வேன், கர்த்தரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறவர். அப்ப சுகமாய் தங்க பண்ணுகிறவர் யாரு? சுகத்தையே தங்க பண்றவர் யாருன்னா கர்த்தர் தான். ஆமென். என்ன சுகமா தங்க பண்றது மட்டும் இல்லாம என் வாழ்க்கையில எப்பொழுதும் சுகத்தை தங்க பண்றாரு. எருசலேம் சுகமாய் தங்கும். நீ கர்த்தர் சொல்ற, சிறையிருப்பு திருப்பப்படும் போது நீங்க சுகமாய் தங்குவீர்கள், சமாதானத்துடன் இருப்பீர்கள், இளைப்பாறுதலை கர்த்தர் தருவார். இனி நீ அலைந்து திரிவதில்லை, இளைப்பாறுதலை உனக்கு தருவேன், சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்போ 31:23 வாசிக்கலாம். இப்படி கர்த்தர் இந்த 3 காரியத்தை செய்த பிற்பாடு எனக்கு என்ன நடக்கும்னா, வாசிங்க 31:23 சொல்லுகிறதாவது, நான் அவர்கள் சிறையிருப்பை திருப்பும் போது
நல்லா கவனிங்க. திருப்பும் போது என்னெல்லாம் நடக்கும்ன்றது சொல்றாரு. அவர்கள் நீதியின் வாசஸ்தலமே, பரிசுத்த பர்வதமே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க கடவர். அல்லேலூயா. சிறையிருப்பு திருப்பப்படும் போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம மேல வரும். ஆமென். அல்லேலூயா. அந்த வசனம் பாருங்க. சிறையிருப்பு திருப்பும் போது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க கடவர் என்று சொல்லுவார்கள். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த மே மாசத்துல கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை எனக்கு தரணும்? ஆமென். ஆசீர்வாதம் எனக்கு வரணும் அப்படின்னா சிறையிருப்புல இருக்கிற வரைக்கும் ஆசீர்வாதம் வராது. நன்மையை நீங்க அனுபவிக்கவே முடியாது. இப்போ பிரியாணி சாப்பிடணும்னு நினைச்சா, ரூம்ல அடைக்கப்பட்டிருக்கும் போது பிரியாணி சாப்பிடணும்னு நினைச்சா சாப்பிட முடியுமா? இப்போ இதுல இருக்கிறாங்க, சிறையில் இருக்கிறாங்க, புழல் சிறையில் இருக்கிறாங்க, தொரப்பாடி ஜெயிலில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பிரியாணி சாப்பிடணும்னு ஆசை, சாப்பிட முடியுமா? ஆனா என்னதான் சாப்பிடணும்? களியும் அங்க போடுற கொஞ்சம் சாதம், இவ்வளவுதான் சாதம், அளவு சாப்பாடு தான் என்ன பண்ணுவாங்க? போடுவாங்க. நான் நினைச்சதை என்ன பண்ண முடியாது? சாப்பிட முடியாது. நினைச்சதை செய்ய முடியாது, நினைச்சதை சாப்பிட முடியாது, நினைச்சபடி வாழ முடியாது. இப்படிப்பட்டு இருக்கிற சிறைப்புல இருக்கிற வரைக்கும் நன்மையானதை நான் அனுபவிக்காதபடிக்கு இது தடுத்து போடுகிறது. கர்த்தர் சொல்றாரு, சிறையிருப்பை நான் திருப்பும் போது என்னுடைய ஆசீர்வாதம் உன் மேல வரும், நான் உங்களுக்கு நன்மை செய்வேன். நீங்க அப்படியே அந்த எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 33வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பார்க்கலாம். 33 9ஆம் வசனம். நான் அவர்களுக்கு செய்யும், 7ஆம் வசனத்துல சொல்றாரு, சிறையிருப்பை திருப்புவேன். யாக்கோபின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் நான் திருப்பி மறுபடியும் அவங்கள கட்டுவிப்பேன்னு சொன்னவர் இப்போ 9ஆம் வசனத்துல சொல்றாரு, நான் அவர்களுக்கு செய்யும் நன்மை. கேட்க போகிற பூமியின் எல்லாருக்கும் முன்பாக மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியும் புகழ்ச்சியாயும் நன்மையாயும் இருக்கும். செப்பனியா 3:20 சொல்லுகிறது. செப்பனியா 3:20 சொல்லுகிறது. பாருங்க, செப்பனியா 3:20 வாசிங்க, சீக்கிரமா வாசிங்க. அக்காலத்திலே நான் உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன், உங்கள் கண்கள் காண. எப்படி திருப்புவேன்னு சொல்றாரு? எப்படி சிறையிருப்பை திருப்புவாரா? நீ பார்த்துட்டு இருக்கும் போதே, உன் கண்ணு பார்த்துட்டு இருக்கும் போதே, எந்த கஷ்டத்துல, எந்த போராட்டத்துல, எந்த பிரச்சனையில, எந்த உபத்திரவத்துல, எந்த பாடுகள்ல, எந்த வழியில, வேதனையில, எந்த கண்ணீர்ல நீங்க இருக்கிறீங்களோ, நீங்க அழுது கொண்டிருக்கும் போதே, நீங்க புலம்பிக் கொண்டிருக்கும் போதே, நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போதே, உன் கண்கள் பார்க்க உன் சிறையிருப்பை நான் திருப்புவேன். அல்லேலூயா. அப்படி திருப்பும் போது என்ன நடக்குது? சகல ஜனங்களிலும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன். அவர் முதல்ல சொல்றாரு, நான் உனக்கு செய்யற நன்மை எனக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியுமா இருக்குன்னு சொல்றாரு. ஆனா இப்ப இங்க என்ன சொல்றாங்க? அவர் நன்மை செய்யும் போது அவருக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியுமா இருக்கும் போது அது எனக்கும் என்னவா மாறுதான்? கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் மாறுகிறது. அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதே அவருக்கு எப்படி இருக்குதா? கீர்த்தியும் புகழ்ச்சியுமா இருக்குதா? ஏன்னா எல்லாருக்கும் சொல்லுவோம்ல, கர்த்தர் தான் என்ன பண்ணாரு? ஆசீர்வதிச்சாருங்க. வர்றவங்களுக்கெல்லாம் சொல்லுவோம், பார்க்கறவங்களுக்கெல்லாம் சொல்லுவோம், இப்போ நீ நல்லா இருக்கிறீங்கப்பா, இப்போ நீங்க ரொம்ப நல்லா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்லுவோம்? ஆமாங்க, கஷ்டப்பட்டு நான் தான் உழைச்சேன், கஷ்டப்பட்டு செஞ்சேங்க, கஷ்டப்பட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோமா? அப்படி சொன்னா கர்த்தருக்கு மகிமை கொடுக்காத மாதிரி. சிறையிருப்புல இருந்து விடுதலை ஆக்கினார்னா, கர்த்தர் விடுதலை ஆக்கினார்னா, இப்ப கர்த்தர் நம்மை வாழ வைக்கிற, சுகமாய் தங்க பண்ணியிருப்பாருன்னா, செழிப்பின் நாட்கள், ஆசீர்வாதத்தின் நாட்களை கர்த்தர் கொடுப்பார் என்று சொன்னால், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு அவருக்கு நாம கீர்த்தியும் புகழ்ச்சியுமா நாம இருக்கணும். எப்படி இருக்கணும்? கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன்னு சொன்னா, யாருடைய கீர்த்தியும் யாருடைய புகழ்ச்சியுமாய் வைப்பேன்? என்னுடைய கீர்த்தி என்னுடைய புகழ்ச்சியா? இல்ல, அவருடைய கீர்த்தியும் அவருடைய புகழ்ச்சியுமாய் நான் இருக்கும்படிக்குதான் கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உனக்கு நன்மையை நான் உண்டாகும்படி செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப சிறையிருப்புகள் திருப்பப்படும் போது ஆசீர்வாதம் வரும்.
எந்த ஆசீர்வாதம் தடை பண்ணப்பட்டிருக்கிறதோ, எந்த ஆசீர்வாதம் வாசல் படியிலே நின்று கொண்டிருக்கிறதோ, எந்த ஆசீர்வாதங்கள், எந்த நன்மைகள் உள்ளே வராதபடிக்கு வெளியவே தடுக்கப்பட்டிருக்கிறதோ, கர்த்தர் சொல்றார், இந்த தடைகளை நான் உடைத்து அந்த ஆசீர்வாதங்கள், அந்த நன்மைகளையும் உன் சிறையிருப்பை திருப்பும் போது மறுபடியும் கர்த்தராலே நீ ஆசீர்வதிக்கப்படும்படிக்கு, கர்த்தராலே நீ உயர்த்தப்படும்படிக்கு, கர்த்தராலே மேன்மை அடையும்படிக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை, நன்மைகளை நான் மறுபடியும் உனக்கு கொடுத்து கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் நான் உன்னை வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. யாருடைய கீர்த்தியா? யாருக்கு மகிமையா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையா? ஆமென். இப்ப நான் சொல்றேன், இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்துல நீங்க வாக்கு கொடுப்பீங்கன்னா, ஆண்டவரே நீங்க சிறையிருப்ப திருப்புனா நான் உமக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியுமா இருப்பேன் ஆண்டவரே. நீ செய்த நன்மையை நான் உலகத்துக்கு சொல்லுவேன். நீ செய்த நன்மையை நான் வர எல்லாருக்கும், நான் பார்க்கிற எல்லாருக்கும் நான் என்ன பண்ணுவேன்? சொல்லுவேன். கர்த்தருக்கு நீங்க வாக்கு கொடுத்தா இன்றைக்கு கர்த்தர் உன் சிறையிருப்ப திருப்ப அவர் வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கே நீங்க குறையில இருந்தீங்களோ, குறைச்சல்ல இருந்தீங்களோ, எங்க இழப்புகள் வந்ததோ, எங்கே நஷ்டங்கள் வந்ததோ, எங்கே கஷ்டங்கள் வந்ததோ, அங்கே கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார். ஹல்லேலூயா. சிறையிருப்பை திருப்பும் போது, உங்க கண்கள் காண கர்த்தர் சிறையிருப்பை திருப்பும் போது நீங்க எப்படி இருப்பீங்க? கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய். ஹல்லேலூயா. அப்படி எழுந்து நிக்கலாமா? எழுந்து நிக்கலாமா? Thank you Lord Jesus. Thank you Lord Jesus. Thank you Father Lord. இன்னைக்கு இந்த 3 காரியங்களை கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். நான் உன் சிறையிருப்பை திருப்புவேன். சிறையிருப்பு திருப்பப்படும் போது நீ கட்டப்படுவாய். நீ அப்படி கட்டப்படும் போது மகிழ்ச்சியின் சத்தமும், கீதங்களின் சத்தமும், களிப்பின் சத்தமும் உனக்குள்ளே கேட்கப்படும். உன் நுகத்தையும் உன் கட்டுகளின் கயிறையும் நான் அறுப்பேன். உன் சிறைப்பு உன்னை கட்டி வைத்திருக்கிறதா? உன் சிறைப்பு உன்மேல் பாரங்களையும் சுமைகளையும் வைத்திருக்கிறதா? கர்த்தர் சொல்றாரு, உன் சுமைகளை உன்னை விட்டு நான் நீக்குவேன். உன்னுடைய பாரத்தை நான் நீக்குவேன். உன்னுடைய நுகத்தை நான் முறித்து போடுவேன். நுகத்தின் கயிறுகளை நான் அறுத்து போடுவேன். கர்த்தருக்கு விரோதமான குற்றங்கள் செய்ததினாலே வந்த வியாதி, நோய்கள், சுகமே இல்லாத ஒரு வாழ்க்கை, சமாதானமே இல்லாத ஒரு வாழ்க்கை, நிம்மதியே இல்லாத ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில மறுபடியும் உன் அக்கிரமங்களையும் உன் மீறுதல்களையும் உன்னுடைய அக்கிரமங்களையும் பாவங்களையும் மன்னித்து உன் நோய்களை நான் குணமாக்குவேன். சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரும். என் கோபத்துல ஒரு நிமிஷம் உன்னை நான் கைவிட்டேன். இம்மைப்பொழுது நான் உன்னை கைவிட்டேன். உருக்கமான இரக்கங்களினால் மறுபடியும் நான் உன்னை சேர்த்து கொள்ளுவேன். உருக்கமான இரக்கத்தினால் நான் உன்னை சேர்த்து கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் மறுபடியும் உன்னை சேர்த்து கொள்ளுவேன். எருசலேம் சுகமாய் தங்கும், எருசலேம் சுகமாய் தங்கும். யூதாவை நான் ரட்சிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு ரட்சிப்பு இந்த மாசத்துல வருகிறது. உன் குடும்பத்துக்கு ஒரு ரட்சிப்பு வருகிறது. ஒரு சுகமான ஒரு நேரங்கள் வருகிறது. சுகமான ஒரு வாழ்க்கை கர்த்தர் மறுபடியும் வர பண்ணுகிறார். சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் வர பண்ணுகிறார். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை கொடுத்த கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? இந்த இப்படிப்பட்ட நல்ல வாக்குத்தத்தத்தை கர்த்தர் இந்த மாசத்துல எங்களுக்கு தந்திருக்கிறபடினாலும் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மறுபடியும் எங்களை கட்டுவீர், மறுபடியும் எங்களை கட்டுவீர், மறுபடியும் எங்களுடைய சுமைகளை எங்களை விட்டு நீக்கி போடுவீர், எங்களுடைய கட்டுகளை அறுத்து போடுவீர், எங்களை குணமாக்குவீர். எந்த நன்மைகள் தடுக்கப்பட்டிருந்ததோ, எந்த ஆசீர்வாதங்கள் இல்லாமல் போயிருந்ததோ, மறுபடியும் நாங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படிக்கு, மறுபடியும் நன்மையான காரியங்கள் உண்டாகும்படிக்கு எங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பதற்கு எங்கள் சிறையிருப்பை கர்த்தர் திருப்புகிறதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் இன்றைக்கு திருப்பிட்டார். சிறையிருப்பை கர்த்தர் திருப்பிட்டார். இயேசுவின் நாமத்தினாலே குடும்பத்தின் சிறையிருப்புகளை கர்த்தர் திருப்பிட்டார். தனிப்பட்ட நபருடைய சிறையிருப்பை கர்த்தர் திருப்பிட்டார். இயேசுவின் நாமத்தினால விசுவாசத்தோடு அறிக்கையிடலாமா? கர்த்தரின் சிறையிருப்பை திருப்பி விட்டு உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே சொல்லுங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படியே செய்வாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படி செய்தபடியால் நல்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லலாம். மறுபடியும் ஸ்தோத்திரம் சொல்ற ஆண்டவரே, நீங்க அப்படியே செஞ்சிட்டீங்க. இப்படி வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்க போகிறார். அவருடைய நாமத்துக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாக கர்த்தர் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. உன்னை கர்த்தர் தேர்ந்தெடுத்துக்க. நீ கீர்த்தியும் புகழ்ச்சியுமா இருக்கணும்.
நீ புலம்பலா இருக்கக்கூடாது, நீ வியாதியில கிடக்கக்கூடாது, நீ அழுகையில கிடக்கக்கூடாது, நீ புலம்பல்ல கிடக்கக்கூடாது. உன் புலம்புகளை ஆனந்த களிப்பாய் நான் மாற பண்ணுவேன். உன் புலம்பல்களை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு நீ புலம்பலோடு கூட வந்திருக்கலாம், கண்ணீரோடு கூட வந்திருக்கலாம். கர்த்தர் தாமே என்னை ரட்சிக்க மாட்டாரா? கர்த்தர் என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா? கர்த்தர் என் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் செய்ய மாட்டாரா? இது வரைக்கும் நான் இழந்த காரியங்களை திரும்ப என்னால் எடுக்க முடியாதா? திரும்ப நான் பெற்றுக்கொள்ள முடியாதா என்று சொல்லி நீ பாரத்தோடு கூட வருத்தத்தோடு கூட வந்திருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன் சிறைப்பை நான் திருப்புவேன், கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் நான் உன்னை வைப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக நீர் இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்ததுக்காகவே இப்பொழுதே நாங்கள் சொல்றோம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் சொல்ல போறோம்ப்பா. ஆண்டவரே, நீ யாரெல்லாம் பார்க்கிறோமோ அவங்களுக்காக நாங்கள் சொல்ல போறோம். கர்த்தரின் சிறையிருப்பை திருப்பினார், கர்த்தரின் சிறையிருப்பிலிருந்து என்னை விடுதலையாக்கினார். கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய சத்தியம் என்னை விடுதலையாக்கிற்று. கர்த்தருடைய சத்தியம் என்னை விடுதலையாக்கி இருக்கிறது. பூரண சமாதானமும் சத்தியத்தை நம்மை கர்த்தர் இன்னைக்கு வெளிப்படுத்துகிறார். பூரண சமாதானம் உண்டாகும், வாழ்க்கையில பூரண சமாதானம் உண்டாகும். அவருடைய சத்தியம் இந்த பூரண சமாதானத்தை கொண்டு வருகிறது. சமாதானம் இல்லாத வாழ்க்கையில கர்த்தர் சமாதானத்தை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். அடிக்கடி சண்டை, பிரச்சனை, அடிக்கடி போராட்டம், இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்து கர்த்தர் ஒரு சமாதானத்தை ஒரு கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்க ஜெபத்தை கேட்டீரே, நன்றி. இன்றைக்கு இந்த கால வேளையில கொண்டு வந்து எங்களை மகிழ்ச்சியாக்க இருக்கிறீங்க. உங்களுடைய ஜெப வீட்டில் எங்களை கொண்டு வந்து எங்களை மகிழ பண்ணிருக்கிறீங்க. உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களுடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்துவீராக, எங்களுக்கு துணை நிற்பீராக, எங்களை காப்பீராக, எங்களை போஷிப்பீராக. இந்த மாதமும் எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி பார்க்கிறது. ஆண்டவரே, எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிற பர்வதத்தையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய திறமையை அல்ல, ஆண்டவரே எங்களுக்கு இருக்கிற செல்வத்தை அல்ல, எங்களுக்கு இருக்கிற ஆண்டவரே மற்ற மனிதருடைய சப்போர்ட்டை அல்ல, எங்களுடைய கண்கள் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரையே நோக்கி பார்க்கிறது. உம்மிடத்தில் தான் எங்களுக்கு ஒத்தாசை வரும் என்று விசுவாசிக்கிறோம். கர்த்தர் நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் தந்தருளி பலத்தோடு கூட உழைக்கும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய போகிறீர். உம்முடைய நாமத்துக்கு நாங்கள் மகிமை தருகிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையுமே செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பொறுப்படும், கர்த்தர் ஆசீர்வதியும். அவருடைய சிறையிருப்பை கர்த்தர் திருப்பினீர், நன்றி. ஆண்டவரே, இந்த சிறையிருப்புல ஆண்டவரே எல்லாம் இழந்து போன யாவற்றையும் அவர்கள் மறுபடியும் திருப்பிக் கொள்வார்களாக. ஹல்லேலூயா. இரட்டிப்பாக திருப்பிக் கொள்வார்களாக. நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், கர்த்தர் இரட்டிப்பான நன்மையை தருவார், இன்றைக்கே தருவார் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இன்றைக்கு ஒரு இரட்டிப்பான நன்மை வருவதாக, இன்றைக்கு ஆரம்பமாவதாக, துவங்குவதாக, இரட்டிப்பான நன்மை துவங்குவதாக. சிறையிருப்பு திருப்பப்படும் போது நன்மை செய்வேன்னு சொன்னீங்களே, அது இரட்டிப்பாய் வருவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அந்யோன்ய ஐக்கியமும் அவருடைய சத்தியத்தின் விடுதலையும் நன்மையும் ஆசீர்வாதங்களும் சுகமும் ஆரோக்கியமும் சௌக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலம் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துகிறோம். நீங்க காணிக்கை செலுத்திட்டு போலாம்.